இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமையின் நேரம் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 122 சங்கீதம் 6 வசனம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நேற்றைய தினத்திலே நாம் இந்த வேண்டிக் கொள்ளுதல் என்கிற தலைப்பிலே பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் எதற்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் மூலமாக பார்க்கிற பொழுது நாம் அதை தியானித்தோம். இந்த நாளிலே எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எத்தனையோ ஜெப குறிப்புகள் இருக்கிறது. அதிலே இந்த வசனமும் நாம் அதை வாசிக்கிற பொழுது நம்முடைய மனதிலே அது பேசுகிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இந்த தாவீது பாடின ஆரோகண சங்கீதம், இந்த தாவீதின் இந்த சங்கீதத்திலே அந்த எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே நாம பார்க்கிற பொழுது அந்த ஆண்டவர் எருசலேமை குறித்து கண்ணீர் விடுகிறதை நாம பார்க்கிறோம். ஏன் அந்த எருசலேம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிற பொழுது மத்தேயுவிலே வாசிக்கிறோம், அது மகாராஜாவினுடைய நகரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட அந்த எருசலேம் புதிய ஏற்பாட்டிலே அது ஒரு பரலோகத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய எருசலேம் ஆகிய பரலோகம், அந்த எருசலேம் பரலோகத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம வெளிப்படுத்தல பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த அந்த எருசலேமை குறித்து சொல்லப்படுகிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு அருமையான ஜெப குறிப்பு இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நாம் இந்த நாட்களிலே நாம் பல செய்திகள் மூலமாக இஸ்ரவேல் தேசத்திலே நடக்கிற காரியங்களை நாம பார்க்கிறோம். பயங்கரமான யுத்தங்கள் நடக்கிறதை நாம பார்க்கிறோம். நம்முடைய உள்ளம் கூட சோர்ந்து போகிறது. இந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவே இல்லையா என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே நிறைவேறி கொண்டு வருகிறது. ஆனாலும் அங்கு நடக்கிற அழிவுகள், இன்னும் கூட நாசங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது மிகவும் மனதிற்கு துக்கமாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தை விரும்புகிற தேவன். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். ஆண்டவர் என்றைக்குமே யுத்தத்தை விரும்புகிற தேவன் அல்ல. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தை விரும்புகிற தேவன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ஆண்டவர் சமாதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். நம்மையும் அவர் அழைக்கிறார், நீங்கள் அந்த எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாம் அதற்காக வேண்டிக் கொள்ளுகிற பொழுது என்ன ஆசீர்வாதம்? உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. நாம் அதற்காக வேண்டுதல் செய்கிற பொழுது, எருசலேமின் சமாதானத்தை நாம் விரும்பும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அந்த எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டதை நாம பார்க்கிறோம். அழகான அந்த வசனம் உண்டு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவதிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. இன்னும் அடுத்த வசனங்களிலே அந்த எருசலேமில் நடக்கக்கூடிய அந்த அழிவான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை கொண்டிருக்கிறார். சமாதானத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர்கள் அந்த நாட்களிலே ஆண்டவரை அறியாமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? போய்விட்டார்கள். ஆண்டவரை மறுதலித்தார்கள், கொலை செய்தார்கள். இன்னும் கூட எத்தனையோ தீர்க்கதரிசிகள் சொல்லியும், எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஜனங்களுக்கு சொல்லியும் அவர்கள் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியல. இயேசு கிறிஸ்துவையும் கொல்லப்பட்டார், அவர்களால் கொலை செய்யப்பட்டார். ஆண்டவர் கண்ணீர் விட்ட ஒரு நகரமாய் அந்த நாட்களிலே அது காணப்பட்டது. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நாமும் கூட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் எருசலேமின் சமாதானத்திற்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். வேதத்திலே வாசிக்கிறோம், யுத்தத்தில் பிரியப்படுகிற ஜனங்களை தேவன் சிதறடிப்பார் என்று சொல்லி நாம வாசிக்கிறோம். அந்த யுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிற தேவன் அல்ல. ஒருவேளை அங்க நடக்கிற காரியங்கள் வேதத்தின் சம்பவங்கள் நிறைவேறுதலாக இருக்கலாம். ஆனாலும் கூட அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள். புதிய ஏற்பாட்டின்படி நாம பார்க்கிற பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்துமாவின் மேலும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். புறஜாதிகள், அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று அல்ல, எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். எல்லாருக்காகவும் ஆண்டவர் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். எனவே அந்த இடத்தில் சமாதானத்திற்காக ஜெபிப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமை என்று சொல்லி நாம பார்க்கிறோம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும்
உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆண்டவர் அதை விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில சமாதானம், சுகம் வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எத்தனையோ காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம். நம்முடைய சொந்த காரியங்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்கிறோம். ஒரு வார்த்தை தினமும் நாம் ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே எருசலேமிலே சமாதானம் உண்டாகட்டும், அந்த இடத்திலே ஆண்டவரே உங்க கால்கள் பட்ட இடம், ஆண்டவர் ஊழியம் செய்த இடம், ஆண்டவர் அற்புதம் செய்த இடம், ஆண்டவர் மரித்து இரத்தத்தை சிந்தின இடம், ஆண்டவர் உயிர்த்தெழுந்து பரலோகம் ஏறின இடம், அந்த இடத்திலே சமாதானம் உண்டாகட்டும். புதிய எருசலேம் என்று சொல்லி அந்த எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புதிய எருசலேமுக்கு நாமும் பங்குள்ளவர்களாய் நாம் மாறுவோம். அதற்காக ஜெபிப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமை. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வேண்டிக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் அந்த எண்ணத்தை கொடுங்க சுவாமி. அந்த இடத்திலே சமாதானம் உண்டாகும்படியாய் நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.